ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. அறிவென்னும் விளக்கேற்றி அன்பெனும் வழிகாட்டி நம் வாழ்க்கையின் ஏற்றங்களுக்கு ஏணியாக இருந்து ஏற்றிவிட்ட ஆசிரியர்களுக்கு ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துகள். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுடைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சி ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியா வலம் வர இருக்கு. மாதா பிதா குரு தெய்வம், நமது தாய் தந்தைக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஆசிரியர்கள். நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து ஒவ்வொரு மனிதனையும் ஒரு சிறந்த சிற்பியாக மாற்றுபவர்கள் ஆசிரியர்கள். கல்வி என்பது ஒரு மனிதனின் மிக முக்கியமாக அங்கமாக விளங்குகிறது. அந்த கல்வியை சிறுவயதிலிருந்து சரியான தருணத்தில் மாணவர்களுக்கு செதுக்கி வழங்குபவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை போற்றி கொண்டாடும் திருநாள் ஆசிரியர் தினம். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற ஔவையின் சொல்லுக்கு ஏற்று ஆசிரியர் என்பவர் கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படுகிறார்கள். மாணவர்களுக்கு நல்லொழுக்கம், பண்பாடு, அறிவு, கல்வி என அனைத்தையும் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு மனிதனை அறம் சார்ந்து நல்ல மனிதனாக உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு நமது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிர்வாகிகள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் தங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்த ஆசிரியர்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்ட கருத்து பதிவுகளை நாம இப்ப கேட்கலாம். வணக்கம், நான் ரத்தினம் கல்லூரியினுடைய சிஓகம் செக்ரட்டரி டாக்டர் மாணிக்கம் பேசுகிறேங்க. அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் அப்படின்னு சொன்னதையுமே எனக்கு பிடிச்ச ஆசிரியர்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்லுவாங்க நிறைய பேர். எனக்கு அப்படி இல்லை. ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஆசிரியரையும் ஒவ்வொரு டீச்சர் நிறைய பேர்த்த பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துலையும். இன்ஃபேக்ட் நான் என்னுடைய 5th 6th படிக்கும்போது தான் எனக்கு இந்த ஆசிரியர்களுடைய ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அதில் வெங்கடலட்சுமி, ஞானலட்சுமி அண்டு சுப்பிரமணி அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் நான் படித்தது உடுமல்பேட் பக்கம் இருக்கிற ருத்ராபாளையங்கிற ஒரு ஊரில். அங்கே கொழுமத்துலேருந்து அவர் வருவார். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நடந்தே வருவார். அங்கேருந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸை அவ்வளோ அழகாக டீச் பண்ணுற ஆசிரியரை நான் இது வரைக்கும் இன்ஃபேக்ட் நான் பார்க்க கிடையாது. எனக்கு அவர் 8th வரைக்கும் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அதனால் அந்த ஆசிரியர் அப்போ சொல்லும்போது எனக்கு அந்த 6, 7, 8ங்கிறதுல ஒரு இன்ஸ்பயரான ஒரு ஆசிரியர்னு சொன்னால் என்னுடைய சுப்பிரமணி வாத்தியார் நான் சொல்லுவேன். இன்க்ளூடிங் வெங்கடலட்சுமி அண்ட் ஞானலட்சுமி மேடமோட சேர்ந்து அவங்க இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் எடுத்தாங்க. அதில் பெஸ்ட் என்னோடது பார்த்திங்கன்னா சுப்பிரமணி சார் தான். அப்போ இருந்த சதாசிவங்கிற ஹெச்எம் என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அப்படி மோட்டிவேட் பண்ணது தான் எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்னுடைய இன்வால்மெண்ட் அப்போவே வந்திருக்கு. நான் அப்போவே பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துக்குவேன். அதில் 2-3 இடத்துல வின் பண்ணுவோம், சிலதில் மிஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்பைரிங் டீச்சர் அப்படிங்கிறத ஃபிசிக்கல் எஜுகேஷனோட சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா சதாசிவம் ஆசிரியர். அது முடிச்சதுக்கப்புறம் நான் 9th 12th கிணத்துக்கடவு ஸ்கூல் வந்தேன். அப்படி கிணத்துக்கடவு ஸ்கூல் வரும்பொழுது
அந்த ஏஜில் அந்த ஸ்கூலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 9th 10th பார்த்தீங்கன்னா நான் என்சிசியில் இருக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருந்த ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தாமோதரன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெச்எம்மாக கூட இருந்திருக்காரு. அவர் வந்து என்சிசியை டேக் கேர் பண்ணி அதில் மோட்டிவேட் பண்ணதில் எனக்கு அந்த 9th 10th பிடிச்ச ஒரு இன்ஸ்பைரிங் ஆசிரியர் வந்து என்னுடைய தாமோதர வாத்தியார். 11th 12th வரும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னுடைய நெக்ஸ்ட்டு ஹையர் எஜுகேஷன் மாதிரி அதுக்கு முன்னத்த ஸ்டேஜ் அப்படிங்கும்போது அதில் கைட் பண்ணதும் சரி, ஒரு பயங்கர கிளாஸ் சூப்பராக எடுத்ததும் சரி, ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிக்ஸ் மாஸ்டர் என்னுடைய இன்ஸ்பைரிங் அண்ட் இங்கிலீஷ் எடுத்த ஆசிரியர் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தின்னு, அவரும் ஹெச்எம்மாக இருந்து இதாக இருக்கார். என்னுடைய ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு எகைன் காலேஜ் லைஃப் என்ட்ரு ஆனதையும் பார்த்தீங்கன்னா யூஜி நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான். அதில் முகுந்தன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் வடவள்ளி பக்கம் இருந்து வந்துட்டு இருந்தார். அவர் என்னுடைய இன்ஸ்பைரிங் டீச்சர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது ஃபிசிக்ஸ். அதெல்லாம் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, குமரேசன் சார் அண்ட் அதர் கலா மேடம் எல்லாம். பட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைரிங்காக இருந்தது வந்து முகுந்தன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான். அது முடிச்சதுக்கப்புறம் நான் தமிழ் மீடியம் படித்து அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் போனேன். அப்படி இங்கிலீஷ் மீடியம் போகும்பொழுது எம்சிஏ ஜாயின் பண்ணுற அதே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷை வந்து ஈஸி தான், நீ ஈஸியாக நல்லா படிக்க முடியும்னு சொல்லியும் சப்ஜெக்டை ரியலிஸ்டிக்காக ப்ராக்டிக்கல் நாலேஜோட டீச் பண்ண ஒரு ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்த டாக்டர் ராபர்ட்னு சொல்லிட்டு எம்சிஏல இருக்கக்கூடிய ஆசிரியர் தான். அவர் என்னுடைய பிஜி ஹையர் எஜுகேஷனில் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் டீச்சர் அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர் ராபர்ட்டை தான் என்னால் சொல்ல முடியும். மற்ற டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் நல்லா எடுக்கலையே அப்படின்னா அது கிடையவே கிடையாது. நான் இன்ஸ்பயர் ஆனது இவரை பார்த்து தான். அவருடைய வே ஆஃப் ஸ்டைல், அவர் டீச் பண்ணுற ஸ்டைலு, அவர் எப்படி கிளாஸ் எடுப்பார், எப்படி வந்து அதை எக்ஸாம்பிள் சொல்லுவார், அதை பேஸ் பண்ணி. இன்ஃபேக்ட் நான் ஒரு பிஜி முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதையை தூண்டுதில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் நான் கிளாஸ் ஸ்டைல் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இவங்க எல்லாரும் என்னுடைய இன்ஸ்பைரிங் டீச்சர்ஸ். இந்த ஆசிரியர் தினத்தில் மீண்டும் ஒருபடை உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி மென்மேலும் வளர்க அப்படின்னு சொல்லி விடைபெறுவது மாணிக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய மிகச்சிறந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். என்னோட பேர் டாக்டர் எஸ்என் சுரேஷ். ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கேன். எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க ஸ்கூலில் காலேஜ்லேயோ. என்னோடய ஃபேவரட் டீச்சர் வந்து மேபி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, இந்த விஜய் டிவியில் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, டாக்டர் ஜெயந்தி பாலகிருஷ்ணன். நான் என்னோடய யூஜி பண்ணும்போது வந்து எனக்கு டீச்சராக இருந்தாங்க. எதனால் அவங்க ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா த வே ஷி ஹஸ் கண்டக்டட் ஹர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க கிளாஸ் எடுக்கிறது, அவங்க நடந்துக்கிறது எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்பைரேஷனாக இருந்தது. ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பைரேஷன். அதனால தான் வந்து அவங்க என்னோடய ஃபேவரட் டீச்சர்னு சொல்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நான் ரத்னம் காலேஜில் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட நேம் வந்து டாக்டர் எஸ் தினகரன். எனக்கு பிடித்த ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க லைஃப்பில், நிறைய ஆசிரியர்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும். ஆனால் எனக்குன்னு பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் எடுத்த எங்கள் செந்தில்குமார் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி அவரை பிடிக்கும் அப்படின்னா அவர் வந்து ஒரு டீச்சராக இல்லாமல் ஒரு பேரண்ட். அவர் சொல்லப்போனால் அவர் தான் ஃபஸ்ட்டு பேரண்ட். நம்ம பேரண்ட்டுங்க கூட செகண்டாக இருப்பாங்க, இவர் ஃபஸ்ட்டு பேரண்ட்டாக இருந்து அது என்ன மட்டும் இல்லை, அவர் ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயுமே அவ்வளோ அவங்க வந்து அவங்க எதில் அவங்கள நல்லா பண்ணலாம், எதில் அவங்க மேலே போவாங்க, அவங்கள வந்து எந்த இதில் அவங்க வந்து எது படித்தா நல்லா போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதுலேயே நான் வந்து 10th நல்ல மேக்ஸில் நல்ல மார்க் வாங்கினேன். நான் ஆர்ட்ஸ் குரூப் போகிறேன்னு சொன்னேன். அன்றைக்கி அவர் வந்து மேக்ஸ் எவ்வளோ மார்க் வேணும், ஆர்ட்ஸ் போடக்கூடாதுன்னு சயின்ஸுக்கு மாற்றினார். அந்த சயின்ஸ் முடித்து நான் காலேஜ் எங்கே போகிறது, அன்றைக்கி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் மேக்ஸில். நான் எங்கே போகிறேன்னு தெரியாது, நாங்கள் ஒரு வில்லேஜ். அன்றைக்கி வந்து அந்த வில்லேஜ்லேருந்து எங்கள் ஊரில் பஸ்ஸும் கூட இல்லை, அந்த வில்லேஜ்லேருந்து ஒரு காலேஜுக்கு போகிறதுக்கு எந்த காலேஜ் போகிறது என்னன்னு தெரியாது. அன்றைக்கி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ராமகிருஷ்ணம் வித்யாலயா காலேஜ் இருக்குது, அங்கே நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கலான்னு சொல்லி அங்கே எனக்கு அப்ளிகேஷன் போட்டு, ஒரு எய்டட் காலேஜ் அப்ளிகேஷன் போட்டு எனக்கு சீட் வாங்கி கொடுத்தாரு. அதில் நான் படித்து இந்த அளவுக்கு வந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து எனக்கு வந்து அந்த பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இருந்ததுனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்லேருந்து இன்றைக்கி வந்து ரத்னம் காலேஜுக்கு ஒரு கண்ட்ரோல் லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னா முழுக்க அதுக்கு காரணமானவர் அவர் தான் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அவர் வந்து விரைவில் குணமடைய வேண்டும் அப்படிங்கிறத நான் இறைவனை வேண்டிக்கிற ஆசிரியர் தன்று. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுல
நல்ல ஒரு லெவலுக்கு வந்தேன் அப்படின்னா இங்கே நான் ஜாயின் பண்ணும்போது இருந்த வைஸ் பிரின்சிபல் ப்ரொஃபஸர் விஜயன் சார் தான் அடுத்த காரணமாக இருப்பார். அவர் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், பங்க்சுவாலிட்டின்னு என்ன, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாளுக்கும் நான் காலேஜில் பர்மிஷன் போட்டிருக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் வந்து எனக்கு ஜாயின் பண்ணும்போது சொல்லிக் கொடுத்த இங்கே இருந்த வைஸ் பிரின்சிபல் விஜயன் சார், அவரையும் வந்து இன்னைக்கு வந்து வணங்குகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. Happy Teachers Day to everyone. So myself, Dr. T.M. Hemlata, Dean, School of Commerce, Ratnam College of Arts and Science. It's my pleasure to speak about my teachers in my life who have developed me to this level. So இப்போ என்னோட டீச்சர்ஸை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்கள பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க எங்களுக்கு எப்படி கைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தது. எக்ஸாம் எழுதுவோமா அப்படின்னும் போது ஒரு தடவையும் மோட்டிவேட் பண்ணி எக்ஸாம் எழுதி அந்த செகண்ட் இயர்ல இருந்தே நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மிஸ் தான். அப்போ என்னோட எக்ஸாம்ஸ் நான் கிளியர் பண்ணி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 6th ஸ்டாண்டர்ட்ல சிஸ்டர் மே அப்படின்றவங்க, நான் 5th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் என்னோடது கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல வந்து எனக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கிடையாது 6th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ ஒரு 1 இயர் வந்து தமிழ் மீடியம்ல படிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் என்னோட படிப்பை எப்படா கண்டினியூ பண்ணப்போ ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சிஸ்டர் மே வந்து மோட்டிவேட் பண்ணி எனக்கு அன்னைக்கு அந்த லெவல் நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையா தெரிஞ்சாங்க. சிஸ்டர் மே அவங்க தான் பிரின்சிபல் ஆஃப் அந்த ஸ்கூல், அவர் லேடிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 7th ஸ்டாண்டர்ட் ஐ என்டர்ட் இன்டு அன் லைன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அங்க பார்க்கும்போது எங்க பிரின்சிபல் ராமூர்த்தி சாரை வந்து மறக்கவே முடியாது. ஒரு தருணமும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா அவங்களோட சின்ன சின்ன இன்புட் அதில் கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னா எங்கள் பாட்னி மிஸ் செல்வி மிஸ்ஸு, ஜாகிரஃபி மிஸ்ஸு திலகவதி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட கர்சிவை பார்த்து பழகியெல்லாம் நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அது மூலிமா என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை கூட ஒரு என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஜுவாலஜி மிஸ்ஸு பூங்கொடி, இங்கிலீஷ் மிஸ் நீருதேவி, இவங்கெல்லாம் வந்து அந்த எப்படி வந்து ஒரு இங்கிலீஷை வந்து ஒரு பயம் இல்லாமல் எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்னோட லைஃப்ல ஸ்கூல் டீச்சர்ஸை என்னால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஸோ அவங்க அங்கேருந்து சின்னசா மோட்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணதுனால நெக்ஸ்ட் லெவல் காலேஜ் லெவலுக்கு என்ட்ரி ஆனோம். ஸோ காலேஜ் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஜென்ரலாக அப்படியே படிச்சுட்டு இருந்தோம். அங்கே வந்து எங்களோட ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் விநாயகமூர்த்தி சாரை சொல்லணும். அவர் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கு அப்படியே டைமுக்கு போயிடணும். அந்த டைம் எப்படி கீப் அப் பண்ணணும், எப்படி ஒரு டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றத சார் வந்து சொல்லி கொடுத்தார். ஸோ பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும், கிளாஸ்க்கு அட்டன் பண்ணணும், மிஸ் பண்ணக்கூடாது, ஆப்சென்ட் ஆகக்கூடாது அப்படின்றது அவர் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்கள் பிரின்சிபல் சார், அவரை மறக்கவே முடியாது. அப்புறம் எங்கள் பிடி மிஸ் பாக்கியலட்சுமி மிஸ்ஸை வந்து சுத்தம் விடவே முடியாது. ஏன்னா படித்தது வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸ் காலேஜ். எங்களை எல்லா கேம்ஸும் விளையாட வச்சாங்க, கிரிக்கெட் கூட விளையாடி இருக்கோம். அதனால வந்து ஒரு நாட் ஓன்லி எஜுகேஷன் சைடு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் சைட்லையுமே நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி த்ரோ பாலு, கிரிக்கெட்டு இதில் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கெஸ்ட்டாக வந்தப்போ அந்த கெஸ்ட்டை போய் ஷைனி வில்சன் தான் கெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதை கூட ரிசீவ் பண்ண நாங்கள் ரொம்ப என்கரேஜ் இருந்ததுனால எங்களை எல்லாம் அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வர சொல்லும்போது அப்போவே நமக்கு வந்து ஒரு எப்படி ஒருத்தரை வந்து ரிசீவ் பண்ணணும், ஒரு கெஸ்ட்டை எப்படி கோஆர்டினேட் பண்ணணும், ஒரு ஈவெண்ட் எப்படி கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம் காலேஜ் லெவலில். ஸோ இவங்களெல்லாம் என்னோட லைஃப்பில் என்றைக்கும் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே காலேஜ்லேயும் நிறைய டீச்சர்ஸை பார்க்கும்போது நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்குமே என்ன ஹேட்ஸ் ஆஃப், அவங்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணணும். இந்த இடத்துல என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் சொல்லணும் அப்படின்னா என்னோட கைட் சார் டாக்டர் சண்முக சுந்தரம் சார். அவரு தான் வந்து எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து என்னோட பிஹெச்டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் என்னோட பிஹெச்டியை பண்ணேன். ஸோ இந்த இடத்துல எங்கள் சாரை வந்து மறக்கவே முடியாது. ஒரு இடத்துலையும் அவர் கொடுத்த இன்புட்டு, அதை எப்படி பண்ணணும், எந்த ஒரு டிலே இல்லாமல் ஒரு பங்க்சுவாலிட்டியோட அந்த டாக்டரேட்டை முடிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது எங்களோட கைட் சார் டாக்டர் சண்முக சுந்தரம் சார். அவருக்கு வந்து என்னோட டீச்சர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணுன்றது ஆசைப்படுறேன். ஸோ நம்மளை இன்னைக்கு வழி நடத்தி நம்ம இந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட டீச்சர்ஸ். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ ஆல்.
ரத்னவாணி சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் போ ஸ்ரீனிவாசன், நுண்ணுயிரியல் துறை தலைவர், ரத்னம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ஆசிரியர் தினத்துக்கான வாழ்த்துக்களை எல்லா நேயர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமூகமும் மாணவர்களும் சேர்ந்து முன்னேறுவதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கும், அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரத்னவாணியில் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்கள பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சது 2 பேர்னு சொல்லலாம், ஒருத்தர் இல்லை 2 பேர். ஒன்று என்னுடைய 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் படிக்கும்போது அந்த ஸ்கூலில் இருந்த பிரின்சிபல் பால் வின்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த கிளாஸில் நான் படிக்கும்போது நான் மட்டும்தான் அந்த கிளாஸில் இருந்தேன். என் கூட ஒரு 4 மாணவர்கள் இருந்தாங்க. என் கூட படிச்சுட்டு இருந்த பசங்களில் அவர் தான் எனக்கு அது வரைக்கும் நான் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக அப்படி நான் உணர்ந்தது கிடையாது. பட் அவருடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா என்னை பல மாற்றங்கள் என்கிட்ட ஏற்படுத்துச்சு. முதலாவதாக காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, அதிகாலையில் விளையாடுறது, அப்புறம் படிக்கிறது, என்ன படிக்கணுன்றதை தெரிஞ்சு படிக்கிறது, இது போன்ற விஷயங்களை நிறையா அவர் கற்றுக் கொடுத்தாரு. அது அவர் எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா, ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்காம ஒரு செயலாக்கமாகவே வாழ்க்கையில் ஒரு தினசரி நடவடிக்கையாகவே கற்றுக் கொடுத்ததுனால இன்றைக்கி வரைக்கும் என்னால் அதை பின்பற்ற முடியுது. அது ஒரு பெரிய மாற்றமாக அவர் என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் என்னால் வாழ்க்கையில் ஷைன் பண்ண முடியுது அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. அதனால் இந்த தருணத்தில் அவரை பற்றி நான் நினைவு கூர்ந்து ஒரு மகிழ்ச்சி அடைந்துக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய ஹைஸ்கூல் பிரின்சிபல், அவர் பேர் ஜோசப் வின்சென்ட் ஜெபசெல்வின். அவர் ஜுவாலஜி டீச்சர். ஒரு ஃபஸ்ட்டு குரூப் எடுத்த மாணவனாக இருந்தபோது அதில் வரக்கூடிய டயக்ராம் வரைகிறது, எப்படி வரையணும், எப்படி யோசித்து வரையணும், அது எப்படி மனப்பாடம் பண்ணாமல் படிக்கணும், முதல்ல எப்படி டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவருடைய நடத்தையின் மூலியமாகவே இன்டைரக்டாக எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் அவர். ஸோ அவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்துக்கிறேன். அவருடைய பயிற்சியினால் மட்டும்தான் என்னால் இன்றைக்கு வரைக்கும் இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமில் என்னால் கேரியரை என்னால் அமைச்சிக்கவும் முடிஞ்சது, செயல்பட முடிஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வயசில் கூட அவரை நான் தொடர்பில் இருக்கேன், அவரை நான் பேசுகிறேன். ஆனால் அவர்கிட்ட பேசும்போது அந்த மரியாதையும் அந்த கண்ணியமும் இன்னும் வரைக்கும் 1% கூட குறையல. அவர் நீடூடி வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் சேர்த்து தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் முனைவர் ராஜலட்சுமி. ரத்தினம் கலை அண்ட் அறிவியல் கல்லூரியில் நுண்ணுயிரியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். என்னை கவர்ந்த ஆசிரியர் யார் என்று பார்த்தால், என்னுடைய பள்ளி வயதில் எனக்கு பாடம் எடுத்த டீச்சர், அவர் பெயர் தாமஸ் ஜெயசீலன். பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது மாணவர்களுக்கு எந்த விதமான திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் அப்போ கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஆசிரியராக வர்றவங்க சம்பளத்துக்காக மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு உண்டான ஒரு டெடிகேஷனோட எதையும் எதிர்பார்க்காம ஒரு சோசியல் சர்வீஸாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் அவர் டீச்சராக வேலை பார்த்தாங்க. ஸோ அப்போ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் எதிர்பார்க்காம தன்னோட சொந்த காசில் செலவு செஞ்சு நிறைய விளையாட்டெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து நிறைய திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் துறையிலையும் நல்ல நுணுக்கமான சில திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்முறை தேர்வுக்கு தேவையான அனைத்து விதமான உபகரணங்களையும் வாங்கி கொடுத்து பள்ளியில் அதற்கு தேவையான இட வசதிகளையும் அமைத்து கொடுத்து மாணவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுத்திறனை கொண்டு வருவதில் மிகவும் மும்முரமாக இருந்தார். அதனால் எங்களால் இன்றளவு கூட இப்பொழுது நான் நுண்ணறிவியல் துறையில் ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக அறிவியல் துறையில் ஒரு நல்ல ஒரு ஆளுமை திறமையும் அறிவு திறமையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தது அவர்தான். ஸோ இன்னைக்கு அறிவியல் துறையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னாக்கா அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷனும் ஒரு பெரும் பங்காக இதில் இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் இந்த சயின்ஸ் ஃபீல்டில் ஷைன் ஆக முடிஞ்சுது. ஸோ அவர் என்னோட டீச்சர்ஸ்லேயே பெஸ்ட்டாக என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் அவரை எடுத்திருக்கேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரத்னவாணி நேயர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நான் ராஜு, ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர் ஹெட்டாக இருக்கேன் ரத்னம் காலேஜில். விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன்.
என்னோடய லைஃப்பில் வந்து ஆசிரியர்கள் வந்து ரொம்ப நிறைய ரோல் ப்ளே பண்ணாங்க. அதில் ஸ்கூல் லைஃப்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸில் நிறைய டீச்சர்ஸ், நிறைய குருஸ் இருந்தாங்க. அதில் ஒரு சில டீச்சர்ஸை வந்து நான் இன்னமும் ஒரு மெமரிஸில் வச்சுருக்கேன். என்னோடய ஜியாகிரஃபி டீச்சர் பானுமதி மிஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க லைஃப்பை பற்றி நிறையா சொன்னாங்க. ஒரு 13-14 வயசில் வந்து நாங்கள் வந்து லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து எப்படிலாம் இருக்கலாம், எப்படி இருக்கணும், என்னென்னலாம் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், நான் எப்படி இண்டிபெண்ட்டாக வந்து என்னோடய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும், இதெல்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நான் காலேஜ் பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அவர் தான் வந்து என்னை வந்து நெக்ஸ்ட் லெவல், நீ இதோட நிறுத்திடாத, நீ நல்லா படிக்கிற, நீ வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்க, ஸோ அதனால் நீ பிஜி படித்தா லைஃப் ஒன்றும் அடுத்த லெவல் போகும், பிஜியோட நிறுத்தாத, நீ டாக்டரேட் படி அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஃபீல்டை பற்றியே சொன்னது. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் தான் ரொம்ப வந்து என்னோடய எய்ம் இருந்துச்சு. பட் அதை தாண்டி இண்டஸ்ட்ரி தாண்டி ஒன்றும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதேமாதிரி நரேஷ் சார், அவர் வந்து என்னோடய கல்லூரி காலத்தில் வந்து எனக்கு இன்டர்ன்ஷிப்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு ஜாலியான ஒரு பீரியடாக இருக்கும்னு நினச்சி நான் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் எடுத்தேன். ஆனால் எனக்கு நிஜமாகவே ஜாலியாக இருந்தது. அது ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக அமைச்சது. சின்ஸ் 2013-14 நான் சொல்கிறேன். அது ரொம்ப ஒரு ஜாலியான பீரியடாக இருந்துச்சு. எனக்கு இன்டர்ன்ஷிப்க்கு பே பண்ணாங்க. அதை அப்படியே என்னோடய ஸ்ட்ரீம்லைன் பண்ணி என்னோடய மீடியா இண்டஸ்ட்ரியில், என்னோடய சேனலில், நான் ராஜ் டிவி, ஜீ தமிழ் பல இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணதுக்கு அது ரொம்ப ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரோட மோட்டிவேஷனும் அவரோட கைடன்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்தது என்னோடய பிஜி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தராஜு சார், அவர் வந்து விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருந்தார், மாஸ் கம்யூனிகேஷன் ஹெட்டாக இருந்தார் மனோர்மணியமில். ஆஸ் வெல் அஸ் அவர் ரெஜிஸ்ட்ராராக கூட இருந்தார். அவர் என்னை வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படின்னா அவர் எவ்வளோ சீனியரான ஒரு ப்ரொஃபஸர் அவர். ஆனாலும் எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நான் எப்படி போகலாம், எப்படி படிக்கலாம், வேறு எக்ஸ்போஷர்ஸ் எப்படி தேடலாம்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் மனோர்மணியமில் ஸ்டூடியோவில் வந்து எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு அவர் வந்து எனக்கு ஸ்பான்சர்லாம் பண்ணியிருந்தார். ஸோ அது ஒரு ஷோவே பண்ணோம், ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஷோலாம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் அது மட்டும் இல்லை, ரிசர்ச்லேயும் எனக்கு நிறையா வந்து கைட் பண்ணார். டாக்டர் பாலசுப்ரமணிய ராஜா, அவருக்கு நான் பெட்டுனே சொல்லிக்கலாம். அவர் வந்து இப்பயுமே எப்போ பேசினாலுமே ஒரே மாதிரி என்னை வந்து கைட் பண்ணவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நிறைய சொல்வார், லைஃப் பற்றி சொல்வார், ஃபேமிலி பற்றி சொல்வார், படிப்பை பற்றி சொல்வார், எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காரு. தென் ராதா மேம், அவங்க வந்து என்னோட ஒரு டீச்சர் ப்ளஸ் இன்ஸ்டிடியூஷனல் பேரண்ட்னு சொல்லலாம். நான் வந்து பிஜி படிக்கிற காலத்தில் டெய்லி வந்து ஃபீல் பண்ணுவேன், ஹோம் சிக்காக இருக்குது, ஹாஸ்டலில் தங்குறதால, ஃபுட்டு நல்லா இல்லை அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் குறைகளாக சொல்லிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் அவங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பேரண்ட்டாக எனக்கு ரொம்ப மென்டாரிங் பண்ணாங்க. எப்படி இருக்கணும், இதுதான் இருக்கும் லைஃப், இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தால் தான் அடுத்த லைஃப் நல்லா இருக்கும்னு. உண்மையாகவே அவங்க அன்றைக்கி சொன்ன வார்த்தை இன்றைக்கி நான் அனுபவத்தில் நான் புரிவிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டாக்டர் ஜெயசக்திவேல், எனக்கு ரேடியோவில் இன்ட்ரெஸ்ட் வந்ததே அவர் தான் காரணம். அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் வந்து எனக்கு கம்யூனிட்டி ரேடியோ வந்து எப்படிலாம் இருக்கும், அதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணலாம், எவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து என்ன வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் படிக்கும்போது கம்யூனிட்டி ரேடியோவில் என்கேஜ் பண்ணி 2 இயர்ஸ் எனக்கு ப்ரோக்ராம் கொடுத்தாரு. அனௌன்ஸராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாத எனக்கு லாங்குவேஜ் வந்து தெரியாது தமிழ், ஆனாலும் அந்த லாங்குவேஜுக்கு மேலே எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தமிழில் ப்ரோக்ராம் பண்ண வச்சு என்னை மோட்டிவேட் பண்ணார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் டாக்டர் சசிகலா மேம், அவங்க வந்து என்னோடய கைடு கம் என்னோடய மென்டார், அவங்க என்னோடய பிஹெச்டிக்கு. ஸோ அவங்க வந்து எனக்கு அவங்க முன்னாடி எனக்கு பிஹெச்டி பண்ணுற வரைக்கும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பட் அவங்களோட ஒவ்வொரு இன்புட் ஒவ்வொரு நாளும் போகும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்கள நான் 1 மாதத்துக்கு 2 வாட்டி இல்லை 1 வாட்டி பார்த்தா கூட அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், இன்னும் சீக்கிரமாக இதெல்லாம் முடிக்கணும், இந்த ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ அந்த கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு வந்து இன்னும் நிறையா பேப்பர்ஸ் எழுதுறதுக்கோ இல்லை ரிசர்ச்சில் இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கோ ரிசர்ச்சை வேறு லெவல் கொண்டு போகிறதுக்கோ உண்மையாகவே அவங்க கைடன்ஸும் மோட்டிவேஷன் தான் நான் நிறைய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ டாக்டர் சசிகலா மேம் ஜிஆர்டி காலேஜில் வந்து துறை தலைவியாக இருக்காங்க. அவங்களோட வந்து ரொம்ப மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. தென் எங்களோட துறை தலைவர் சதீஷ் ஆனந்தன் சார், அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. பட் அவர் வந்து இஸ் அ குரு.
அதுதான் சொல்ல, ஒரு டீச்சருக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்து குரு. ஏன்னா பிகாஸ் நானும் ஒரு டீச்சர் தான். எனக்கு வந்து நிறைய கைட் பண்ணார். நான் சோர்ந்திருக்க காலத்துலலாம் வந்து பர்சனலாக நிறைய மோட்டிவேட் பண்ணார். ஸோ அவர் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக, ஒரு பேரலல் ட்ராக்காகவே அமைஞ்சிட்டார். தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டாக்டர் மாணிக்கம் சார். ஸோ அவரை பற்றி நான் வந்து ஒரு 10 years என்னோடய லைஃப்பில் வந்து அவர் இருந்தார். அந்த கேப்பில் அந்த பீரியட் 10 years பீரியடில் நடந்த எல்லாத்துலேயும் அவர் இருந்தார். நான் சோர்ந்து இருந்த காலத்துலேயும் சரி, இல்லை நான் ஏதோ ஒன்று பண்ணனாலும் அதோட பேக்ரவுண்ட் அவர் தான். கோ ஹெட், டன், நல்லா பண்ணுங்கள், அது மட்டும்தான் அவர் சொல்வார். இது வரைக்கும் இது முடியாதுன்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. இந்த 10 yearsல நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்னோட டீச்சிங் ஃபீல்டில் டாக்டர் மாணிக்கம் சார். அவர் நம்ம காலேஜோட CEO. இது சும்மா வெறும் வார்த்தையாக சொல்லலை, இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ டுடே வேர் ஐ எம் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஸோ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் ஐ ரியலி அட்மைர் ஹிம் ஆஸ் எ குரு. ஒரு ஆசிரியராக நம்மளோட கடமை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி அவங்க ஜெயிச்சாலே நாம் ஜெயிச்ச மாதிரி. ஸோ என்ன அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணதால் தான் நான் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த மாணவர்களும் நாளைக்கு வெவ்வேறு ஃபீல்டில் போய் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு குருவாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். ஸோ எல்லாருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரத்னவாணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எல்லோருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நான் ஆர் சாரதா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ், ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எனக்கு 2 ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து டாக்டர் ஹரிதாஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க, மேக்ஸ் டீச்சராக இருக்காங்க. ஸோ மேக்ஸ் வந்து இப்படிலாம் ஈஸியாக சொல்லித்தர முடியும், மேக்ஸ்னாவே நம்ம பயந்து ஒரு இடத்துல மேக்ஸ் இப்படிலாம் ஈஸியாக படிக்க முடியும்னு சொல்லி கொடுத்ததுனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் லிட்ரேச்சர் எடுத்ததுனால இளமாறன் சார் PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ லிட்ரேச்சர் எடுக்கிறதுக்கு ஒரே ரீசனாக இருந்தார் அவர் மட்டும்தான். ஸோ அவரோட எப்படி லிட்ரேச்சரும் லைஃபும் கோரிலேட் பண்ணும், எப்படி லிட்ரேச்சர் நம்ம மறக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுத்த ஒரே எனக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இருந்தவர் வந்து இளமாறன் சார். ஸோ அவரோட விஷஸோட எல்லாருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ரத்னவாணி நேயர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் சௌமியா, சாஃப்ட் ஸ்கில் ஹெட்டாக இருக்கேன் ரத்னம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன் வர்றதுக்கு என்னோட ஆசிரியர் அவங்க வந்துட்டு காலேஜில் தான் நான் அவங்கள மீட் பண்ணுறேன். என்னோட HOD மிஸ்ஸஸ் பூர்ணவலி மத்தியாபர்ணம். அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து அவங்க எங்களை ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஆனால் ஒரு டீச்சருக்கு உண்டான எல்லா குவாலிட்டிகளும் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறதா நான் ரொம்ப நம்பினேன். பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கிறதாகட்டும், அரவணைக்கிறதாகட்டும், கண்டிக்கிறதாகட்டும், எல்லாமே வந்துட்டு சமநலவில் அவங்கக்கிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன். அதையே பார்த்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், சரி நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. பட் அது நம்ம எடுத்து செய்யும் போது அதே மாதிரி செய்யறோமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய நேரங்களில் எனக்கு வந்திருக்கு. அவங்களோட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா, யாரையும் வந்து உதாசனப்படுத்த மாட்டாங்க. சின்ன சின்ன டேலண்ட்ஸ் வந்து எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தாலும் அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் முன்னாடி வந்து நின்று பேச ஹெசிடேட் பண்ணியோன்னா என்ன பண்ணாங்கன்னா, கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்குனாங்க. நீ அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நீ முன்னாடி அடிக்கடி வந்து ஒவ்வொரு விஷயமும் பேசுவேன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் என்கரேஜ் பண்ணனால தான் இப்போ என்னால் இந்த பொசிஷனில் இருக்க முடியுது. ஸோ அவங்களுக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என்னோட பேர் ஆர் சதீஷ்குமார். ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு பிடித்தமான ஆசிரியர் வணிகவியல் ஆசிரியர். அவரோட பேர் சுப்பிரமணியன். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது புக்கை பார்க்காம பாடம் நடத்துவார். ஸோ அங்கேருந்து தான் நம்மளும் வந்து ஒரு ஆசிரியர் ஆகணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டினார். அதனால் நம்மளும் படித்து ஒரு பேராசிரியர் அன்றைக்கி வந்திருக்கோன்னா அவர் தான் என்னோட முக்கிய காரணமாக இருக்கார். அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கம், நல்ல கல்வியை வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் நீண்ட காலம் வந்து மாணவர்களை நல்லபடியாக உருவாக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி ஆசிரியர் தின வாழ்த்துக்களுடன் நான் சைபல்கி சன்பியா, ரத்னம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றியிருக்கேன். இந்த ஆசிரியர் தினத்தில் என்னோட வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் பற்றி பேச போகிறேன். என்னோட முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னோட அப்பா. அவர் தான் டிவியில் எதை பார்த்தாலுமே
இது எதனால் வருது, இது எதனால் சொல்கிறாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பார். அதனால் அவர் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்னோட பெரியண்ணா, அவங்க கவிதை நல்லா எழுதுவாங்க. அவங்கள பார்த்து தான் நான் கவிதை எழுத கற்றுக்கிட்டேன். அடுத்தது என்னோட சின்னண்ணா, அவங்க நல்லா வரைவாங்க. அவங்க வரைகிறத வச்சு அதை பார்த்து எனக்கும் வரைகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் அதில் வரையவும் கற்றுட்டேன். அடுத்தது ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன்னா என்னோட 3rd ஸ்டாண்டர்ட் சார், அவர் பேர் வீரமுத்து சார், திரு வீரமுத்து அவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. அவர் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் ஒவ்வொரு தடவையும் என்னை படிக்க வச்சு பார்ப்பாரு. அப்படி படிக்க வச்சு நான் பாஸ் ஆனதில் எப்போவுமே ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையுமே 4th ரேங்கே தான் வாங்கிட்டு இருப்பேன். அப்போது நான் எந்த இடத்துல விடுறேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கற்றுத்தரவங்க எல்லாருமே நம்மளுடைய ஆசிரியர்கள் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்னோட 10th நான் ரொம்ப ஸ்லோவாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி என்னால் படிக்க முடியும், நல்லா மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவ் பண்ணது திரு அழகர் சாமி சார். அவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. கிராமர் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும் நல்லா சொல்லித் தருவார். அதில் வச்சு நான் படித்து நல்ல மார்க் வாங்கினேன். 412 அப்படிங்கிறது அப்போ ரொம்ப பெரிய மார்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்மளை கண்டுபிடிச்சி நமக்கான விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம அதில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்னோட மாணவர்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எந்த இடத்துல அவனால் விடுறான், எந்த இடத்துல அவனால் படிக்க முடியல, ஏன் அந்த இடத்துல அவனால் படிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த முதல்ல கண்டுபிடிப்பேன். முதல்ல நான் என்ன சொல்லித்தருவேன் அப்படின்னா, ஒரு தமிழ் ஆசிரியராக நான் மாணவர்களுக்கு என்ன சொல்லித்தருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ஆசிரியர்களுமே மற்ற பாடங்களை வேறு பாடங்களை ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை சொல்லித் தருவாங்க. ஆனால் நம்ம தமிழாசிரியர்கள் மட்டும்தான் மனிதன் எப்படி வாழ வேண்டும், இந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு மனித மாற்றத்தை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது தமிழாசிரியர்கள் தான். அதனால் நான் என்னோட மாணவர்களுக்கு தமிழை நன்றாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட மாணவர்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி வளர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும், மனிதத்தை எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மீண்டும் ஒரு தடவை என் சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த, எல்கேஜிலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள்லேருந்து கல்லூரி பாடப்படிப்பு வரைய சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், என்னுடன் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய சக ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ரத்னவாணி நேயர்களுக்கு எல்லாருக்கும். நான் அபிராமி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் as well as soft skill trainer in the department of CS and I'm working in Ratnam College. எல்லாருக்கும் டீச்சர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். எனக்கு பிடிச்சதை விட என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரே ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹிஸ் நன்னாதன் மிஸ்டர் கௌரி சங்கர். ஒரு டீச்சரை விட என்னோட ஒரு அப்பா மாதிரி நான் அவரை பார்த்துருந்தேன். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட எந்த அளவுக்கு பொலைட், அவர் அப்பா எப்படி ஒரு அவங்களோட பொண்ணோ இல்லைன்னா பையனையோ எப்படி கண்டிச்சோ இல்லைன்னா ஒரு நல் வழியில் எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போவாங்க. எல்லாரும் ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு குறும்பு பண்ணியிருப்போம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணியிருந்தேன். அப்போது என்கிட்ட அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ பண்ணு, ஆனால் இன்னொருத்தங்களுக்கு அது ஒரு ஹர்ட்டாவோ இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் ரிமார்க்காக அதை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். அட் தி சேம் டைம் அவரோட டீச்சிங் வே அண்ட் டீச்சிங் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா, அவர் சாக் பீஸோ இல்லைன்னா ஒரு டஸ்டரோ யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நோட் புக்கோ ஒரு பென்னோ எடுத்துகிட்டு நான் பார்த்தது கிடையாது. அவர் எங்களோட டெஸ்க்கு மேலே லைட்டாக உட்காந்துட்டு, ஐ ஸ்டில் ரிமெம்பர், உட்காந்துட்டு அவரோட லைஃப் ஸ்டோரியை ஹீ வில் பி கனெக்டிங் இட் வித் அவர் லிட்ரேச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ மிரர் ஆஃப் ஆர்ட். அப்போ அதில் நம்மளுக்கு சும்மா இந்த நோட்டில் இல்லைன்னா புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து மக் பண்ணி படிக்க முடியாது. வி ஹாவ் டு சென்ஸ் த எசன்ஸ் இன்சைட் த லிட்ரேச்சர். ஒருத்தங்கிட்ட புக்கில் இருக்கிறதோ இல்லைன்னா ஒரு இன்டர்நெட்டில் இருக்கிற விஷயம் மட்டும் இல்லாமல்
அவனோட லைஃப் சிச்சுவேஷன், ஆக்சுவல் சிச்சுவேஷன், ரியல் சிச்சுவேஷனோட லாங்குவேஜோ இல்லைன்னா என்ன விஷயமோ நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணணுமோ கனெக்ட் பண்ணி சொன்னோன்னா அவன் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு புக்கில் இருக்கிற விஷயத்த வந்துட்டு கற்றுக்கணும்னு ஆசை இருக்காது. அவனோட ரியல் லைஃப்பில் அது வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆயிருக்கோ அது கற்றுக்கணும்னு தான் ஆசையாக இருக்கும். நானும் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணி ஸ்டில் we are having we students having contact with him. அவரை நான் இப்போவும் டேடின்னு தான் கூப்பிடுவேன். எங்கள் அப்பாவை கூட அவ்வளோ தடவை நான் டேடின்னு கூப்பிட்டுருப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் I still have a strong bond and connection with him. Happy Teachers Day to Gauri Shankar sir as well as everyone out there. எல்லாருமே ஒரு ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒரு ஆசிரியர்கள் தான். ஏதாவது ஒரு விதத்தில் யாராச்சும் ஏதாவது நம்மளுக்கு ஒரு நல்லதும் கெட்டதும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு ரத்னவாணி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ருதி. நான் இங்கே அசிஸ்டன்ட் பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டராக இருக்கேன். அண்ட் என்னோட ஃபேவரட் டீச்சர் நான் என் மேக்ஸ் டீச்சர். பட் நான் ரொம்ப மேக்ஸை ஹேட் பண்ணுற பொண்ணு. பட் ஸ்டில் ஐ லவ் மேக்ஸ் பிகாஸ் ஆஃப் மை டீச்சர். அண்ட் அவங்களோட மெயின் திங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபுல் ஜாலி மூடில் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வைபுக்கு செட் ஆகிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவங்க கிளாஸே அட்டன் பண்ணேன். அண்ட் ஸ்டில் ஐ காட் குட் மார்க் இன் மேக்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர். அதனால் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லோருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. வணக்கம் ரத்னவாணி நேயர்களே. திஸ் இஸ் சுமையா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். விஷிங் யூ ஆல் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஐம் கோயிங் டு டாக் அபவுட் மை ஃபேவரட் டீச்சர் ஹூ இன்ஸ்பயர்ட் மீ த மோஸ்ட். அவங்க பேர் வந்து ரம்யா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்துட்டு இந்த மாதிரி யாரும் எனக்கு வந்து பூஸ்டப் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப டிமிடாக இருப்பேன், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பேன். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து தாண்டி நானும் ஒரு டீச்சர் ஆகலாம், நானும் ஒரு ப்ரொஃபஸர் ஆகலான்னு வந்து பூஸ்டப் பண்ணது அவங்க தான். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பேசும்போதோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு கிளாஸில் வந்துட்டு ஒரு லைன்ஸ் ரீட் பண்ணும்போதோ அதெல்லாம் வந்து நீ உன்னால் ரீட் பண்ண முடியும், உன்னால் இந்த கேரக்டர் ரீட் பண்ண முடியும் எல்லாம் சொல்லி தந்து என்னை வந்துட்டு நல்லா பேச வச்சாங்க. ஸோ ஷீ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் ஹூ கேவ் மீ கான்ஃபிடென்ஸ். அண்ட் நான் வந்துட்டு இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்க காரணமே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவங்க தான். ஸோ I am blessed to have Ramya ma'am in my life. She is always the best. Happy Teachers Day to all of you. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மோகனப்பிரியா. நான் உயிர் தொழில்நுட்பவியல் துறையில் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆசிரியர் தினம், டீச்சர்ஸ் டே. ஆசிரியர் தினம், ஆசிரியர் அல்லது குரு. நமக்கு ஆசிரியர் என்பவர் குருவாக விளங்குகிறார். ஸோ நம்ம முதலாக நமக்கு ஆசிரியர் இல்லை குரு அப்படிங்கிற நம்ம வாழ்க்கையில் யாருன்னு பார்த்துட்டோம்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பெற்றோரே, என்னுடைய தாயும் தந்தையுமே என்னுடைய முதல் குரு என்று கூறுவேன். நெக்ஸ்ட் அதுக்கு வீட்டு தாண்டி நம்ம என்னைக்கு பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம போகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம முதலாக குரு ஆசிரியர் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆசிரியர் அப்படி என்றால் அறிவியல் ஆசிரியர். சயின்ஸ் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் அப்படின்னா சயின்ஸ் டீச்சர். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து எனக்கு சயின்ஸ் அப்படிங்கிறது அந்த டீச்சர் பிடிச்சனாலே எனக்கு சயின்ஸ் ரொம்ப படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நான் உயிர் தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற துறை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் காரணமே வந்து என்னுடைய அறிவியல் பேராசிரியர் தான். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்க போகிறேன், கூடிய சீக்கிரத்தில் வாங்க போகிறேன். அதுக்கு வந்து முன்கோலாக ஃபஸ்ட்டு ஒரு நிலநாட்டியதே வந்து என்னுடைய அறிவியல் டீச்சர் தான். இன்னைய வரைக்கும் அவங்கள வந்து நம்ம என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்க. ஸோ தே வில் பி மோட்டிவேட். அவங்க கிளாஸில் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டீச்சருடைய அருமை நமக்கு தெரியாட்டியும் பல வருடங்கள் கழித்து அவங்க சொன்ன சில வார்த்தைகள் நமக்கு எப்பவுமே என்ன இருக்கும், ஒரு ஊன்றுகோலாக நமக்கு என்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அனைத்து ஆசிரியர்களுக்கும் இப்பவும் நான் கற்றுட்டு இருக்கேன் என்னுடைய குருவுக்கும் ஆசிரியருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி ஹாப்பி டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. என்னுடைய பேர் ஜெயந்தி பிரசன்னா, கணிதவியல் துறை உதவி பேராசிரியர். எல்லாருக்கும் இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர் என்பது ஒரு சிறந்த மகத்துவ பணி. இதன் மூலமாக நம்ம ஒரு சிறந்த மாணாக்கர்களை நம்ம உருவாக்கலாம். நம்ம கற்றுக் கொடுக்கறது மூலமாக தான் மாணவர்கள் வந்து நல்ல சிறந்து விளங்குறாங்க. இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்டே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வந்து சிறந்து விளங்குறாங்க. ஒரு சில பேர் ஆசிரியர் இருக்கிறாங்க, சில பேர் வந்து ஐடி கம்பெனியில் ஃபீல்டு இருக்கிறாங்க, சில பேர் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, சில பேர் வந்து ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நினைக்கிற பொழுது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில்
எனக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு மாத சம்பளம் வாங்கி அதில் மூலமாக எனக்கு சாக்லேட்டும் சாரியும் எனக்கு எடுத்து கொடுத்தாப்புல எனக்கு அப்போ அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கற்றுக் மாணவி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து சிறப்பு செய்திருக்கிறாள் அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய என்னென்ன செயல் திறமையாக இருக்கிறாங்களோ அதில் நம்ம ஊக்குவிக்கிறதா ஒரு ஆசிரியரோட சிறந்த பணி. அவங்களோட அந்த விருப்பத்துக்கு ஏற்ற அவங்கள வந்து அவங்க வளர்க்கணும். மோட்டிவேட் இன்ஸ்பிரேஷன் டீச்சர்னா என்னுடைய அம்மா. எங்கள் அம்மாவும் ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க, இப்போ ரிட்டையர்டாகி வீட்டில் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்னாலே ஒரு எப்படின்னா ஒரு அந்த காட்டன் சாரீ கட்டிட்டு ஒரு மிடுக்க அந்த கொண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஹேண்ட்பேக் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி எங்கள் அம்மாவை பார்த்து தான் எனக்கும் ஒரு ஆசை வந்து நம்மளும் அந்த மாதிரி டீச்சராகவோ அல்லது காலேஜ் ப்ரொஃபஸராகவோ ஆகணும்ன்ட்டு ஒரு ஆசை இது பண்ணி வந்தது. அதனால தான் இப்போயும் எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எல்லாருமே வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க. அதனால் அதன் வழியில் நம்ம வரலாம் அப்படின்ட்டு நானும் காலேஜ் ப்ரொஃபஸராக உதவி பேராசிரியராக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் இதே போல் எல்லா ஃபீல்டுலேயும் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கபிலத் பேகம், முனைவர், ஆங்கில துறை பேராசிரியர். நான் இன்றைய தினம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது, செப்டம்பர் 5ஆம் தேதி. இந்த தினம் ஏன் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது என்று நம்ம பார்ப்போமானால், சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாள், அதை நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அவர் ஆசிரியராக மட்டும் இல்லாமல் அவர் முதல் துணை குடியரசுத் தலைவர் என்று சிறப்பும் அவருக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 2வது குடியரசுத் தலைவர் என்ற சிறப்பும் அவருக்கு தான் ஒன்று. அதே வகையில் தென் தமிழ்நாட்டில் பிறந்த அவர் இன்று இந்தியாவின் சிறந்த குடியரசுத் தலைவர் என்ற மட்டும் இல்லாமல் அவரால் சிறந்த ஆசிரியராகவும் செயல்பட்டார். இதை கௌரவிக்கும் விதமாகத்தான் நாம் ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடுறோம். இந்த வரிசையில நான் வந்து அப்துல் கலாம் ஐயாவையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவரு வந்து அப்துல் கலாம் ஐயாவும் அதே மாதிரி தென் தமிழகத்தில் பிறந்து அவர் வந்து சிறந்த ஆராய்ச்சியாளராக இருப்பதை விட சிறந்த ஆசிரியராக இருப்பதே நான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவரு நிறைய மேடைகள்ல அவர் வந்து அத பேசியிருக்கிறாரு. அவரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், அவரும் ஒரு குடியரசுத் தலைவராக இருந்து மறைந்தவர். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி. ஆசிரியர் என்பது ஆசிரியர் எல்லாரையும் ஆரம்பத்திலிருந்தே சீர் செய்யக்கூடியவர்கள் என்று என்னுடைய புரிதலாக நான் வந்து அதை விளங்குகிறேன். ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியரால் சீர் செய்யப்பட்டதினால்தான் நான் இன்று ஒரு ஆசிரியராக உங்கள் முன்னாடி நான் இருக்கிறேன். என்ன என்றால், எனக்கு பல ஆசிரியர்கள் அவர்களுடைய வழிநடத்தல்கள் அவர்களை பின்பற்றி இன்று நான் ஒரு முனைவராக, ஒரு ஆசிரியராக, பல மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக என்னால நான் செயல்பட முடிகிறது அப்படிங்கிறதுக்கு என்னுடைய கல்லூரி பேராசிரியர்கள், என்னுடைய பள்ளியில் நான் பயின்ற பள்ளியில எனக்கு சிறந்த ஆசிரியர்கள், அவர்களுடைய வழி நடத்தலே பெரிய காரணம். அவர்கள்லாம் தான் எனக்கு ஊக்குவிப்பு தந்தாங்க. இந்த நாள்ல ஆசிரியர் என்பது யார் என்றால், அவர்கள் தன்னகத்தை உள்ள அறிவு, தாய் வந்து நமக்கு பால் கொடுத்து கல்வி கொடுக்கறாங்க, அதற்கு அவங்க இது பண்றாங்க. ஆனா ஆசிரியர் தான் அவங்களுடைய அறிவுத்திறனை நமக்கு பகிர்ந்து கொடுக்கறாங்க, அவங்களுடைய அறிவுத்திறனை நமக்கு ஊட்டுவிக்கிறாங்க. அவங்க உணவு ஊட்டல, அவங்க அறிவை ஊட்டுறதுனால நம்ம வந்து சிறக்கிறோம். அதனால நம்ம பல பேருக்கு முன்னோடியா இருக்க முடியுது. ஆசிரியர் நம்மளுடைய அறிவு பசியை வந்து தீர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆசிரியர் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அவர்கள் நம்மளை செதுக்கக்கூடிய ஒரு கருவியாகவும் மாறுகிறார்கள். நமக்கு சீர் செய்யக்கூடிய ஒரு கருவியாகவும் இருக்கிறார்கள். நம்மளை வழிநடத்தக்கூடிய வழி நடத்தியாகவும் இருக்கிறார்கள். நம்மளுடைய தலைவராக, நம்மளுடைய தாயாக, நம்மளுடைய
பாதையாக நிறைய நேரங்கள்ல ஆசிரியர்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நானும் ஒரு ஆசிரியர் ஆகிட்டேன். இருந்தாலும் இன்னியும் என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த கருத்துக்கள், என்னுடைய ஆசிரியர்களை வந்து ஒவ்வொரு தினமும் நான் வந்து நினைவு கூறக்கூடிய நிகழ்வுகள் வந்து நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசும்போது நம்மளுடைய ஆசிரியர்களுடைய பங்களிப்பு எல்லா இடத்துல இருக்கு. ஏன்னா அந்த அறிவு பசி அப்படிங்கிறது, அறிவு பசியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய கருத்துக்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கறதுனால அந்த ஆசிரியர்களோட பணி வந்து என்னாலும் அது வந்து அவர்கள் தன்னை உருக்கி ஒளியா எப்படி மெழுகுபடுத்தி வந்து தன்னை உருக்கி எப்படி ஒளியா வந்து எல்லாருக்கும் சிறக்க செய்தோ ஒளி தருதோ, அதே போல ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு ஒளியாக, வழியாக, பாதையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய தினத்துல என்னுடைய கல்லூரி பேராசிரியர்களை எல்லாரையும் நான் நினைவு கூர்ந்தேன். நான் வந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கு என்னுடைய நன்றி கடனை வந்து நான் யாருக்கு செலுத்தணும் அப்படின்னா என்னுடைய தாயும் தந்தையும். அவர்களோ ஆரம்பிச்சு அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனாலதான் நான் வந்து இந்த அளவுக்கு என்னால முக்கியமா முதல்ல அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேரும் என்னுடைய சிறந்த ஆசிரியர்கள். இன்றும் இன்றளவிலும் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு செதுக்கல்களும் என்னை வந்து வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் எல்லார விடையும் ஒரு சிறந்த ஆசிரியர்களாக நான் பெற்றோரை பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள்ல எனக்கு வாய்ப்பளித்த ரத்னவாணி ரேடியோவுக்கு நன்றி செலுத்தி இதை என்னுடைய வார்த்தைகளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டதற்காக நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிர்வாகிகள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் தங்களுக்கு வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்த ஆசிரியர்களை பற்றிய கருத்து பதிவை கேட்டு மகிழ்ந்தீர்கள். நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி. மீண்டும் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அறிவென்னும் விளக்கேற்றி அன்பெனும் வழிகாட்டி நம் வாழ்க்கையின் ஏற்றங்களுக்கு ஏணியாக இருந்து ஏற்றிவிட்ட ஆசிரியர்களுக்கு ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துகள்.